ஒரு நாள் தொழுகை கூடத்தில் நபிகள் நாயகம் இவ்வாறு அறிவித்தார்: சீடர்களே, இன்று ஒரு ஞானி இங்கு வர இருக்கின்றார். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொன்ன ஞானி வந்தார். முகம், கைகள், பாதங்களை கழுவினார், தொழுதார், சென்று விட்டார். சீடர்களுக்கு ஒரே குழப்பம். இவர் சாதாரணமாகத்தானே வந்து சென்றார். இவரிடம் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது? அடுத்த நாளும் நபிகள் நாயகம் அறிவித்தார்: இன்றைக்கும் ஒரு ஞானி வருகிறார். அவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். சீடர்கள் ஆர்வமாய் காத்திருந்தனர். அதே ஞானிதான் வந்தார். முகம், கைகள், பாதங்களை கழுவினார், தொழுதார், சென்று விட்டார். சீடர்கள் குழம்பி போயினர். மூன்றாம் நாளும் இதே போல் நடந்தது. ஒரு சீடர் மிகுந்த ஆர்வத்தோடு இவரை எது ஞானியாக்கியது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை பின்தொடர்ந்தார். அன்று அவரோடு தங்கினார். அந்த ஞானியும் எல்லோரையும் போல மறுநாள் காலை இயல்பாய் எழுந்தார், தொழுதார், உழைத்தார், களைப்புற்றார், உறங்கினார். இப்படியே ஒரு வாரம் ஓடியது. சீடரால் எதையும் சிறப்பாக கண்டுபிடிக்க முடியாததால் இறுதியில் அவரிடமே கேட்டுவிட்டார். நபிகள் நாயகம் சொல்வது போல் உங்களை ஞானியாக்கியது எது? புன்னகையுடன் ஞானி பதிலளித்தார்: அதுவா, நான் யாரையும் பார்த்து பொறாமைப்படுவதில்லை. யோசேப்பின் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர். ஏனெனில் அவர்களுடைய தந்தை அவரை அதிகமாக அன்பு செய்தார் என்பதால். பொறுத்து கொள்ள முடியாததால் வருவது பொறாமை. தங்களை விட பிறர் அதிக மதிப்புக்குரியவராக மாறுகின்ற போது, தங்களை விட பிறர் உயர்ந்து நிற்கின்ற போது, தங்களின் இயலாமையை ஏற்றுக்கொள்ள முடியாத போது, பிறரிடம் உள்ளது தங்களிடம் இல்லாத போது பொறாமை ஏற்படுகிறது. இப்படி பொறாமைக்கான காரணங்கள் பல. பொறாமை காழ்ப்புணர்ச்சிக்கு வழிவகுக்கிறது, கொலை செய்யவும் கூட தூண்டுகிறது. இவ்வாறுதான் யோசேப்பின் சகோதரர்கள் அவரை கொல்ல விரும்பினார்கள். இறுதியாக அவரை இஸ்மயிலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று விடுகிறார்கள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டளத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்னும் இறைவாக்கிற்கு ஏற்ப யோசேப்பு எகிப்தில் உயர் பொறுப்பை பெறுகின்றார். நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று பொறாமை. பொறாமை குணம் நம்மை உயர்த்துவதற்கு பதிலாக இழிவான நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. பொறாமை பண்பை நம்மிடமிருந்து வேறறுக்க இத்தவ காலத்தில் முயற்சி எடுப்போம்.